ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. சட்டம் அதுக்கு ஒரு துணையாக கண்டிப்பா. இவருக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்ட்ன்றதே இவர்கிட்டக்க இல்ல. அதாவது இவருடைய இன்ஃபீரியாரிட்டினால நண்பகத்தன்மையே இல்ல ஆமா இவருக்கு. தன் நம்பிக்கை மனைவி மேல தன் மனைவி மேல இல்ல. அதுக்கு காரணம் அவருக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையால அவங்களோட அதாவது அவங்களோட தங்கச்சியோடையோ இல்ல அவங்க வீட்டாருங்களோடையோ அவங்க பேசும்போது எங்க நம்ம வீட்ல இருந்து பிரிச்சிடுவாங்கன்ற எண்ணம் வருது. அதனால அவர் போக விடாம அந்த இடத்த வந்து தடுக்க பார்க்குறாரு. இன்னொரு விஷயம், இன்னொரு ஆண்களோட இவங்க பேசுனாங்கனாலும் அந்த இடத்துல அவருக்கு சந்தேகம் வருது. ஸோ இப்போ கோவத்துலன்றப்போ நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தலாம். கோவத்துல வந்துட்டு கத்துறது இதெல்லாம் ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பண்ற விஷயம். ஆனா அதுல எந்த வார்த்தை பயன்படுத்துறோன்றது இருக்கு. அதாவது தனக்கு பிறந்த பிள்ளையை இன்னொருத்தனுக்கு வந்துட்டு பெத்திருக்கியான்னு கேட்குறது வந்து இது நார்மலான டேர்ம்ஸில் கோவத்தில் தான் பேசுனேன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆள் மனசில் ஒரு எண்ணங்கள், சந்தேக எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவர் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இவருடைய ஒரு இன்ஃபீரியாரிட்டியை அவங்க மேலே திணிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மறுபடி ப்ரெஷர் பண்ணி இவங்களோட வாழ வைக்க முடியாது. நீலாவதி, நீங்க எடுத்த முடிவு உறுதியானது தானே? தங்கம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்க போனாலும் நான் உசுரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி இருமா, சின்ன பொண்ணம்மா நீங்க உண்மையான வார்த்தைங்க. சரி பிள்ளைல என்ன சொல்லுது? இன்னைக்கு தாலி கட்டி தாலி கட்டி நான் வீட்டில் வச்சிருக்கும் போது நீ புடவை கொண்டு தாண்டும் போதே தெரியும் என் குடும்பத்தை நீ கஞ்சி இந்த கழிச்சு. பொண்ணுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா? என் உயிரை எல்லாம் என்கிட்டே இருந்தவங்க தாங்க. எனக்கு ஆத்தாப்பமே விட்டுருவாங்க. இனி வர வாழ்க்கையில நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்களா? இருக்கிறேன் கேக்குறேன். இருக்கிறேங்க, பாதுகாப்பா நாங்க இருக்கிறோங்க. சரி, பாதுகாப்பா இருக்கிறவங்க எதுக்கு மேம் பிச்சை எடுக்க சொல்லணும்? உட்காருங்க. அது என்னோட இஷ்டம். நான் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுத்து தான் நீங்க வளர்த்து வார்த்தையால ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர இன்னமும் சொல்றேன், நீங்க அவங்கள ஒரு பொண்ணா பார்க்கவே இல்லை. ஒன்னால நான் மருந்து குடிச்சு 45,000 செலவு பண்ணி யமனை பார்த்துட்டு கிட்ட வந்திருக்கேன். இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. இங்க பாருங்க சரவணன், இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. அவங்க பேசின டயலாக் இல்லையா மேம்? வேண்டாம், எனக்கு என் மனைவி குழந்தைங்க வேணும் மேடம். அவங்க வேண்டான்ட்டாங்க உங்களை. அது எப்படி மேடம்? அவங்க வேண்டான்ட்டாங்க. என் வாழ்க்கை இல்ல வேணான்ட்டாங்க, அவ்வளவுதான். என் வாழ்க்கை போயிடுச்சே. அவ்வளவுதான் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான், எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியே இருக்கட்டும், அப்படியே கூட இருக்கட்டும். அம்மா, அதத்தான் அவங்க சொல்றாங்க. அவ இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்ன பண்ணுமோ பண்ணிக்க. என்ன பண்ணு? 6 வருஷமா கஷ்டப்படுத்திட்டு இனிமையாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நீங்க மனதார வந்து போனா போதும் வாழ்க்கை. நீங்க காதால மட்டும்தான். இருமா ஏங்க காதால நீங்க பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கூட இருந்தவன் நான் தான். நீ கிளாடு போன பிறகுதான் நீ மாசமா இருக்க. காதால இல்ல, ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் நாங்க பேசுறோம். நீங்க இந்த பழைய கதைகள் எல்லாம் பேசாதீங்க, எல்லாம் கேட்டு விசாரிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். இப்ப இடையில இந்த சரிங்களா? ஒரு மாசத்துக்குள்ள நடந்ததான் பத்தி உங்களுக்கு நீங்க காட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு வயசு என்ன, என் வயசு என்ன மேடம்? 3ஆம் தேதி காலையில 3ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டு தெரியுமா? இவங்க 2 பேரும் கூட்டிட்டு அம்மா பேச்சு பேசுறாங்க. என்ன மேம் இத்தனை மாசமா புள்ளி பேர புள்ளைய பார்க்க வரவங்க முந்தானத்தி எதுக்கு மேம்? முடிவெடுக்க வேண்டியவங்க பாருங்க, முடிவெடுக்க வேண்டியவங்க எடுத்தாச்சு. நீங்க கத்துறதுனா கத்திக்கிட்டே இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீலாவதி, நீங்களும் கிளம்பி போங்க, கிளம்புங்க. நீங்க உறுதியா இருங்க, அதுல எந்த வித மாற்றம் ஏற்படக்கூடாது. நீங்க நிம்மதியா வாழுங்க, குழந்தைகளை நல்லா சிறப்பா வளர்த்துருங்க. ஏதாவது பிரச்சனைன்னா எங்க டீமுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்குவோம். சரியா? போயிட்டு வாங்க. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.